தமிழக முதலமைச்சர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி 3ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் தேனி நேரு சிலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் 400க்கும் மேற்பட்டோர் கைது. தேனி நேரு சிலை அருகே தமிழ்நாடு முதலமைச்சர் அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவ்வாறு சாலை மறியலில் ஈடுபட்ட 400க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். முன்னதாக தேனி கம்பம் சாலை பள்ளிவாசல் பகுதியிலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக வந்து நேரு சிலை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் அரசு ஊழியர்களாக அறிவிக்கவும், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக 10 லட்சம் ரூபாயும், உதவியாளர்களுக்கு பணிக்கொடையாக 5 லட்சம் ரூபாயும் வழங்கிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி சத்துணவு ஊழியர்களுக்கு கால வரையற்ற ஊதியம், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம், பணிக்கொடை, காலி பணியிடங்களை நிரப்புதல், ஆண் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தங்களது 43 ஆண்டுகால வாழ்வாதார கோரிக்கை மற்றும் 2021ஆம் ஆண்டு திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியான 313வது சரத்தில் குறிப்பிட்டுள்ளவற்றை நிறைவேற்ற கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் தேனி கம்பம் சாலை மற்றும் தேனி பெருவளவு சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு அடைந்தது. இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி முத்துக்குமார் தலைமையிலான போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட சுமார் 400க்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர்.